அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணநலன்களை பற்றி இறைவன் கூறுகின்ற பொழுது இறைவன் இவ்வாறு கூறுவான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே நாயகமே, நிச்சயமாக நீங்கள் மகத்தான உயர்வான குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்த நற்குணத்தின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே உயர்வாக கூறுகிறான். கண்ணியமிக்கவர்களே, அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வான குணங்கள் ஏராளமான ஹதீஸ்களிலே அவர்களுடைய குணங்கள் எப்படி இருந்தது, எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பது சம்பந்தமாக ஏராளமான ஹதீஸ்கள்ல அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளில் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த நற்குணங்கள், அவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி நாம் குர்ஆனிலும் பார்த்து வருகிறோம், அன்னாரின் வாழ்க்கை வரலாறுகளிலும் நாம் பார்த்து தெரிந்து கொண்டு வருகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கடைபிடித்த அந்த குணங்கள், நடவடிக்கைகள் இது ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைவிட்ட குணங்கள், கைவிட்ட நடவடிக்கைகள் அதுவும் ஏராளமாக இருக்கிறது. ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தா பின் யஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே 2125 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 4838வது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தா பின் யஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நான் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த நபித்தோழரை நான் சந்தித்தேன். நான் சந்தித்த பிறகு நான் அவரிடத்திலே கேட்கிறேன், அக்பிர்னி அன் சிஃபத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித் தௌராத்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நற்குணங்கள், அந்த நடவடிக்கைகள், அந்த தௌராத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களை குறித்து
நல்ல நடவடிக்கைகளை குறித்து எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள் என்று நான் கேட்ட பொழுது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், கால அஜல், நிச்சயமாக நான் உனக்கு அறிவித்து தருகிறேன். அப்ப அவர்கள் சொல்றாங்க, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னஹு லமௌசூஃபுன் ஃபித் தௌராத்தி பிபாதி சிஃபத்திஹி ஃபில் குர்ஆனி. என்ன சொல்றாங்க அப்படின்னா, குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அவற்றிலிருந்து சில நற்குணங்கள் தௌராத்திலும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவிப்பார்கள். அப்ப தௌராத்தில் ஒரு வசனம் வருகிறது. அது என்ன வசனம் என்று சொன்னால், சூரத்துல் ஃபத்ஹ், அல் குர்ஆன்ல சூரத்துல் ஃபத்ஹ் 48வது சூரா, சூரத்துல் ஃபத்ஹ். அந்த 48வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக வருகின்ற பொழுது, யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதம் வ முபஷ்ஷிரம் வ நதீரா. இந்த வசனம் அல் குர்ஆனிலே 48வது அத்தியாயம் சூரத்துல் ஃபத்ஹ் என்ற அந்த சூராவில் 8வது வசனத்தில் வருகிறது. இதனுடைய பொருள், அல்லாஹ் நபியை அழைத்து, நபி அவர்களே, இன்னா அர்சல்னாக ஷாஹிதா, நிச்சயமாக நாம் உம்மை சாட்சி சொல்பவராக இந்த உலகத்தில் அனுப்பி வைத்திருக்கிறோம். முபஷ்ஷிரன், நற்செய்தி, நன்மாராயம், சுபச்செய்தி சொல்லக்கூடியவராக உம்மை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். வநதீரா, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் உம்மை அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகிறான். இதே வசனம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கி வரப்பட்ட அந்த தௌராத் என்ற அந்த வேதத்தில் இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. இதோடு சேர்த்து கூடுதலாக ஒரு வார்த்தையும் தௌராத் வேதத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன வார்த்தை என்று சொன்னால், வஹிர்ஸன் லில் உம்மீன, எழுத படிக்க தெரியாத அந்த சமுதாயத்திற்கு பாதுகாவலராகவும் அல்லாஹ் உம்மை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று தௌராத் வேதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால், பிறப்பதற்கு முன்னால், பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த தௌராத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த குண விஷயங்களை பற்றி, அவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி அல்லாஹ் தௌராத்தில் பேசியிருக்கிறான். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் வர்ணித்து கூறுகின்ற பொழுது, அந்த அப்தி, நீர் எனது அடிமையாக இருக்கிறீர். வ ரசூலி, நீர் எனது தூதராக இருக்கிறீர். சம்மைத்துக்க அல் முத்தவக்கில, உமக்கு நான் என்ன பெயர் சூட்டினேன் தெரியுமா? முத்தவக்கில். எல்லா காரியத்திலும் இறைவனின் மீது சார்ந்திருப்பவர் என்ற ஒரு பெயரையும் உமக்கு நான் சூட்டியிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து தௌராத்தில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது?
அவர்களுடைய குணநலன்கள் குறித்து தௌராத்திலே பதிவு செய்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து லைஸ பிஃபல்லின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லில் பேசக்கூடிய பேச்சில் அந்த வார்த்தையில் கடினம் உடையவராக கிடையாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு குணம். அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர்களுடைய வார்த்தையில் கடினம் இருக்காது, மென்மையாக இருக்கும். அவர்களுடைய வார்த்தை இதமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை இனிமையாக இருக்கும். லைஸ பிஃபல்லின், அவர் சொல்லில் கடுகடுப்பானவராக கிடையாது. வலா கலீதின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வர்ணனை குறித்து முன் அனுப்பப்பட்ட அருளப்பட்ட அந்த தௌராத் வேதத்தில் என்ன இடம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால், வலா கலீதின், அவள் முரட்டு சுபாவம் உடையவர் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முரட்டு சுபாவம் உடையவராகவும் கிடையாது. மூன்றாவது, வலா சஹாபின் ஃபில் அஸ்மாகி, கடையத்தெருவுல அவர் செல்லுகின்ற பொழுது அவர் கூச்சல் குழப்பம் போட்டு அவர் திரிபவராக கிடையாது. நாம பஜாருக்கு போறோம், கடை வீதிகளுக்கு போறோம், நாம் ஆடி பாடி சத்தம் போட்டு நாம் கூச்சல் கும்மாளம் விட்டு ஏளனமாக நாம் திரிகின்றோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை வீதிக்கு சென்றால் அவர்கள் கூச்சலிட மாட்டார்கள், அவர்கள் சப்தமிட மாட்டார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குணநலன்களை பற்றி வருகின்ற பொழுது, வலா யதுஃபஉ பிஸ்ஸய்யிஅதி அஸ்ஸய்யிஅத, ஒரு தீமைக்கு அவர் தீமையை கொண்டு அவர் பதில் கொடுக்க மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணநலன்கள், யாரேனும் ஒருவர் அவருக்கு தீங்கிழைத்தால் தீங்கிழைந்தவருக்கு அவர் தீங்கு இழைக்க மாட்டார். அவர் தீங்கிழைத்தவருக்கும் அவர் நன்மையைத்தான் செய்வார் என்று அவருடைய குணநலன்களை பற்றி தௌராத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வலாக்கின் யாஃபு வ யக்ஃபிரு, அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், எவரேனும் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தீங்கிழைத்தால் அவர் மன்னித்து கடந்து சென்று விடுவார், கண்டுகொள்ள மாட்டார். வலை யக்பி லஹுல்லாஹு ஹத்தா யுகீம பிஹி அல் மில்லத்தல் அவுஜா பி அன் யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் கைப்பற்றுகின்ற வரைக்கும் கோணலாக இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை நேராக ஆக்கும்படி செய்வதற்காக எல்லாம் வல்ல அல்லாஹ் அவரை கடைசி வரைக்கும் அவரை பாதுகாத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், கோணலாக இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை செம்மைப்படுத்துவதற்காக, மக்கள் கலிமா சொல்வதற்காக, இந்த மார்க்கத்தை நிலைபெறச் செய்வதற்காக எல்லாம் வல்ல அல்லாஹ் அவரை இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தான். அப்ப அவர் இறக்கின்ற வரைக்கும் அவர் இதைத்தான் செய்தார். வயஃப்தஹு பிஹா அயுனன் உம்யன், குருட்டு கண்களை அவர் இந்த மார்க்கத்தின் மூலமாக திறந்து வைத்தார். வாதானன் சும்மன், செவிட்டு காதுகளை மார்க்கத்தை சொல்லி திறந்து வைத்தார். குலூபன் உல்ஃபன், மூடியிருக்கக்கூடிய உள்ளங்களை
இந்த கலிமாவை கொண்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை கொண்டு அவர் திறந்து வைத்தார். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த குணநலன்கள் குறித்து தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த தௌராத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த நற்குணங்கள் ஒரு பக்கம், அவர்கள் கைவிட்ட குணங்கள் ஏராளமாக இருக்கிறது. கடைபிடித்த குணங்களையும் பேசலாம், அவர் கைவிட்ட குணங்கள், அவர் கைவிட்ட நடவடிக்கைகளும் ஏராளமாக இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 6031. அனஸ் சொல்றாங்க, லம் யகுனின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பாபன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டுபவராக கிடையாது. இப்ப நாம கூட வாழ்க்கையில ஏதாவது சந்தர்ப்பத்தில் நாம் திட்டிருப்போம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டு கால வாழ்க்கையில ஒரு தடவை கூட அவர் ஏசுபவராக இல்லை, அவர் திட்டுபவராக இல்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, வலா ஃபஹாசன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஜீவிய காலத்தில் எந்த சமயத்திலும் கெட்ட வார்த்தை பேசியது கிடையாது. குடும்பத்திலேயே சண்டை வரும் பொழுது, கணவன் மனைவி சண்டை வரும் பொழுது எவ்வளவு கெட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். அண்ணன் தம்பி சண்டை வருகின்ற பொழுது, பங்காளி சண்டை வருகின்ற பொழுது, அல்லது நமக்கு பிடிக்காதவர்களோடு சண்டை வருகின்ற பொழுது எவ்வளவு கெட்ட வார்த்தைகளை, அதாவது கேட்பதற்கு கூச்சமாக இருக்கக்கூடிய கெட்ட வார்த்தைகளை எந்த அளவுக்கு நாம் பேசுகிறோம். நாளும் பொழுதும் அந்த கெட்ட வார்த்தைகளில் நமது வாழ்க்கை புரண்டு ஓடுகிறது. கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், கெட்ட வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலா ஃபஹசன், நமது ஜீவிய காலத்தில் கெட்ட வார்த்தை பேசியது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைவிட்ட குணம், தமது ஜீவிய காலத்தில் யாரையும் திட்டியது கிடையாது. நம்ம திட்டினா கூட எவ்வளவு மோசமா திட்டுறோம், எவ்வளவு அருவருப்பா திட்டுறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்க்கையில ஒரு தடவை திட்டிருப்பார்களா? திட்டவில்லை. சரி, ஒரு தடவையாவது கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார்களா? கெட்ட வார்த்தைகளை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தவில்லை. வலா லஆனன், தமது வாழ்க்கையில யாரையும் சபிச்சது கிடையாது. நாம சண்டை வருகின்ற பொழுது நாசமா போன்னு சொல்றோம், உருப்படாம போன்னு சொல்றோம், விளங்காம போன்னு சொல்றோம், நாம சாபம் விடுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்க்கையில ஒரு தடவை தமது எதிரியை பார்த்து சொல்லியிருப்பார்களா? நீ நாசமா போ, நீ உருப்படாம போ, நீ விளங்காம போ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஜீவிய காலத்தில் லஆனன், அவர் சாபம் விடுவராக கிடையாது. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைவிட்ட குணங்கள். கடைபிடித்த நற்குணங்கள், நடவடிக்கைகள் ஒரு பக்கம் ஏராளமாக இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஜீவிய காலத்தில் கைவிட்ட குணங்கள், கைவிட்ட நடவடிக்கைகள் ஏராளமாக இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, கான யகூலு லி அஹதினா இந்தல் மாத்திபத்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களில் ஒருவரை கண்டிப்பதாக இருந்தார். நாம தண்டிக்கும் பொழுது கோபப்படுவோம், ஒருத்தரை தண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். அந்த சமயத்தில் கோபத்தின் உச்சிக்கு சென்று
தகாத வார்த்தைகளை வாயிலிருந்து விட்டு விடுகிறோம். கெட்ட வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். கெட்ட வார்த்தையால் பேசி விடுகிறோம். சாபம் விடுகிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானத்தில் கூட அல்ல, கோபத்தில் கூட எங்களில் ஒருவரை அவர் கண்டிக்கின்ற பொழுது கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மாலகு, அவருக்கு என்ன தேர்ச்சி? கண்டிப்பதாக இருந்தால் மாலகு இப்படிலாம் பயன்படுத்துவாங்க. அவருக்கு என்ன நேர்ந்து விட்டது? தரிப ஜபீனுஹு, அவருடைய முகம் மண்ணை கவ்வட்டுமாக. என்ன சொல்றாங்க? அவருடைய முகம் மண்ணை கவ்வட்டுமாக, அல்லது தரிபத் யமீனுக்க, உனது கை மண்ணை கவ்வட்டுமாக, அல்லது ரகிம அன்ஃபுஹு, அவருடைய மூக்கு மண்ணை கவ்வட்டுமாக. இப்படிதான் பேசுவாங்க. கோபத்தில் கூட கெட்ட வார்த்தையை சொல்ல மாட்டார்கள், இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இதுல கூட என்ன அடங்கியிருக்கு தெரியுமா? அவருடைய நெற்றி மண்ணை கவ்வட்டுமாக, அவருடைய மூக்கு மண்ணை கவ்வட்டுமாக, அவருடைய கைகள் மண்ணை கவ்வட்டுமாக. அப்படின்னா அதிகமா சஜிதா செய்யட்டும் அப்படின்னு அர்த்தம். கோபத்துல கூட இப்ப நாம நெத்திய சஜிதால வைக்கிறோம், மண்ணில் படுது. மூக்க சஜிதா செய்யும் பொழுது மண்ணில் படுது. கையே மண்ணில் படுது சஜிதா செய்வதற்காக. இப்படிதான் திட்டுவாங்க. அவருடைய மூக்கு மண்ணை கவ்வட்டுமாக, அதிகமா தொலட்டுமாக. அவருடைய முகம் மண்ணை கவ்வட்டுமாக, நெற்றி மண்ணை கவ்வட்டுமாக, அதிகமாக சஜ்ஜா செய்யட்டுமாக. அவருடைய கைகள் மண்ணை கவ்வட்டுமாக, அதிகமாக சஜ்ஜா செய்யட்டுமாக, தொழட்டுமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். இன்னொரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஹதீஸ் நம்பர் 3559. லம் யகுனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாகவே கெட்ட வார்த்தை பேசக்கூடியவராக கிடையாது. இயற்கையிலேயே அப்படி அவர் வளரல. இயற்கையாகவே கெட்ட வார்த்தை பேசியது கிடையாது. வலா முத்தஃபஹிஷன், செயற்கையாகவும் கெட்ட வார்த்தை பேசியது கிடையாது. ரெண்டு இருக்குது. யதார்த்தமா பேச மாட்டாங்க, நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா சண்டை வந்தா வாய முழுவதும் நம்ம நினைச்சிருப்போம், நேற்று வரைக்கும் நல்ல கண்ணியமான குடும்பம், கண்ணியமான மனுஷன், பெரிய மனுஷன், ஒழுக்கமான நினைச்சிருப்போம். அந்த மனுஷன் சண்டைக்கு வந்தோம்னா வாயிலிருந்து 5ஆம் கலிமா 6ஆம் கலிமா வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாகவும் கெட்ட வார்த்தை வாழ்க்கையில் பேசியது கிடையாது, செயற்கையாகவும். யாரேனும் ஒருவர் சீண்டினால் அந்த கோபத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தது கிடையாது, கெட்ட வார்த்தை பேசியது கிடையாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைவிட்ட நடவடிக்கைகள். இன்னொரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, மா ஆபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில ஒரு தடவை கூட உணவு விஷயத்தில் அவர்கள் குறை பேசியது கிடையாது. இப்ப நம்ம வீட்டில் சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிடும் பொழுது நமது மனைவி ருசிக்க ருசிக்க நமக்கு புசிக்க தருகின்ற பொழுது கொஞ்சம் உப்பு கூடிரும், உடனே திட்டுறது, உப்பு கூடிருச்சு. அல்லது உரப்பு கூடிரும், உரப்பு கூடிருச்சு, உனக்கு சமையல் தெரியல. அல்லது பால் அடுப்புல வைக்கும் பொழுது பால் பொங்கிருச்சு. அல்லது ரொட்டி சுடும் பொழுது ரொட்டி ரொம்ப கல்லு மாதிரி இருக்குது, சாப்பிட முடியல. நாம 3 வேளை சாப்பிடுறோம், 30 குறைகளை உணவு விஷயத்தில் பயன்படுத்துகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில உணவு விஷயத்தில் ஒரு தடவை கூட குறைச்சி சொன்னது கிடையாது. இப்படி வாழ முடியுமா? ஹதீஸ்ல வருகிறது, இனிஸ்தஹாஹு அகலஹு, அவர்களுக்கு பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள், இல்லா தரக்கஹு, பிடிக்கலன்னா விட்டுருவாங்க, குறை சொல்ல மாட்டாங்க.
உணவு விஷயத்தில் ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி செஞ்சான, அப்படி சாப்பிட்டான, ஏன் உரப்பு கூடி இருக்குது, ஏன் உப்பு கூடி இருக்குது. இத வாழ்க்கையில என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டு காலத்தில் ஒரு தடவை கூட சாப்பாடு விஷயத்தில், உணவு விஷயத்தில் என்ன சொன்னது கிடையாது, குறை கூறியது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குணத்தை விட்டு விட்டார்கள். ஹதீஸில் வருகிறது, அவர்களுக்கு பிடித்திருந்தால் இதஸ்தஹாஹு அகலஹு, உணவு இருக்குது, பிடித்தமானதாக இருந்தால் சாப்பிடுவார்கள். வ இல்லம் யஸ்தகிஹி சக்கத்த, பிடிக்கலனா அமைதியா இருந்துருவான், பிடிக்கலனா அமைதியா போயிடுவான். எந்த குறையும் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல மாட்டான். இன்னொரு ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றான், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் பணிவிடை செய்தேன். இன்னொரு ரிவாயத்தில் 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்தேன். இந்த 10 வருஷத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஒரு செயலை செய்யாமல் விட்டு விடுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து கேட்கிறார், ஏன் இதை செய்யல? தனது அடிமையிடம், தனது பணியாளரிடம் ஏன் இந்த விஷயத்தை செய்யவில்லை என்று கேட்டது கிடையாது, ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டது கிடையாது. நடக்க முடியுமா? ஒரு முதலாளி நடக்க முடியுமா? வலா ஆப அலைய செய்யன் கத்து, எந்த ஒரு விஷயத்திற்காகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை குறை கூறியது கிடையவே கிடையாது. 9 வருஷம் 10 வருஷம் அவருக்கு பணியாளராக இருந்தேன், ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டது கிடையாது, அல்லது ஏன் இப்படி செய்யலன்னு கேட்டது கிடையாது. எந்த ஒன்றுக்காக வேண்டியும் என்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறை கூறியதே கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்தார்கள். இன்னொரு ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 6034. மா சுகிலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஷையின் கத்து ஃபகாலலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யார் வந்து எதை கேட்டாலும் தமது 63 ஆண்டு காலங்களில் இல்லை என்று சொன்னது கிடையாது. யாராவது இருக்க முடியுமா? யார் வந்து எதை கேட்டாலும், எந்த உதவி கேட்டாலும், உணவு கேட்டாலும் இல்லைலா, இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது 63 ஆண்டு காலங்களில் சொன்னது கிடையாது. நம்ம இருக்க முடியுமா? இருந்தால் கொடுப்பார்கள், இல்லை என்றால் அவருக்கு வழிகாட்டுவார்கள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கையாக இருந்தது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, மா மஸ்ஸத் யது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதம்ரஅத்தின் கத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஜீவிய காலத்தில் எந்த பெண்ணையும் தொட்டது கிடையாது. தனது மனைவியை தவிர எந்த பெண்ணையும் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையால் தொட்டது கிடையவே கிடையாது. இப்படி ஒரு தலைவர் இந்த உலகத்தில் காட்ட முடியுமா? இன்னைக்கு சிந்தித்து பாருங்கள். கைர அன்னஹு பாயகுன்ன பில் கலாம், அவர்களிடத்திலே பையத் வாங்க வருகின்ற பொழுது பேச்சால் தான் பையத் செஞ்சார்களே தவிர கையால் பெண்களுக்கு என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத் செஞ்சது கிடையவே கிடையாது. எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. தமது 63 ஆண்டு காலங்களில் அந்நிய பெண்ணை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டது கிடையாது. இன்னொரு ஹதீஸ், ஆயிஷா சித்திகா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனைவியையும் அடித்தது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பணியாளரை அடித்தது கிடையாது, தமது மனைவியை அடித்தது கிடையாது, தமது கையால் யாரையும் அடித்தது கிடையாது. போர்க்களத்தில் மாத்திரம்தான் ஆயுதத்தை பயன்படுத்தி அடித்தார்களே தவிர
போர்க்களம் அல்லாத இந்த 63 ஆண்டு காலங்களில் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியே அடிச்சது கிடையாது. மனைவி என்ன மாதிரி அடிக்கிறான், சில பேர் கம்பு கட்டையால் அடிக்கிறான், விறகு கட்டையால் அடிக்கிறான், முகத்தில் அடிக்கிறான். எந்த பெண்ணையும் தொட்டது கிடையாது, அடித்தது கிடையாது, முகத்தில் அடித்தது கிடையாது, தனது பணியாளரை அடித்தது கிடையாது, அடிப்பதற்காக கையை பயன்படுத்தியது கிடையாது 63 வருஷங்கள்ல. இன்னொரு செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 2864. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது 63 ஆண்டு காலங்களில் ஒரு பொய் பேசியது கிடையாது. ஒரு பொய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட 3 பொய் பேசினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது 63 ஆண்டு காலங்களில் ஒரு பொய் கூட பேசியது கிடையாது. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவிட்ட குணங்கள். கடைபிடித்த நற்குணங்கள், நடவடிக்கைகள் ஏராளமாக இருக்கிறது. அவர்கள் சீண்டாத குணங்கள், அவர்கள் தொடாத குணங்கள், அப்படியே விட்ட குணங்கள் அதுவும் ஏராளமாக இருக்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக நாம் தலைவராக, நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் கைவிட்ட குணங்களை நாமும் கை கழுவ வேண்டாம், நாமும் கைவிட வேண்டாம் என்பதுதான் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கும் படிப்பினையாக, பாடமாக இருக்கிறது. இப்படி நடப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.